ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தீபாவளி நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடணுன்றதை பார்க்கலாமா? இது வந்து முதல் நாள் இடிச்சு படிச்சு போடுவோன்னு சொல்லுவாங்களா, தீபாவளிக்கு முதல் நாள் இறந்தவங்களுக்கு படைக்கணுன்றதுக்காக இட்லி, தோசை, மசால் வடை, சிக்கன் குழம்பு, சாதம், அவிச்ச முட்டை, அப்புறம் ஸ்வீட் காரெல்லாம் வச்சு முதல் நாள் ஈவினிங் படைச்சிட்டு அடுத்த நாள் தீபாவளி காலையில் வந்து புது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பலகாரம், முறுக்கு, அதிரசம், வெத்தலைபாகு, பழம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு. இட்லி கறி குழம்புலாம் செஞ்சேன். அது வந்து இலை வச்சு படைக்கலை, ஏன்னா கவிச்ச எங்கள் சாமிக்கிட்ட வைக்கிறதுன்றதுனால வெறும் புது ட்ரெஸ்ஸு பலகாரம் மட்டும் வச்சு அப்படியே வத்தி கால்புரை ஏற்றி கும்பிட்டுட்டு இட்லி கறி குழம்புலாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம். இந்த மசால் வடை, மெது வடை, சொய உண்டெல்லாம் செய்யலை. அதெல்லாம் செஞ்சாலும் நம்ம வீட்டில் சாப்பிட யாரும் ஆள் இல்லைன்றதுனால செய்யலை. அப்புறம் படிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நைட்டு பொழுது போனோடனே வந்து கம்மி மாத்தாப்பு கொஞ்சம் நேரம் சுற்றினேன். பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா அந்த பாட்டு போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாட்டு பாடிக்கினே அழகாக டான்ஸ்லாம் ஆடிட்டு மத்தாப்பு வச்சு சும்மா ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணேன். இதுதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புஸ்வானம், சங்கு சக்கரை இதெல்லாம் இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சமாக வெடிச்சிட்டு நைட்டு மணி ஒரு 8:30 8:45 போல் என் பொண்ணு வந்தாங்க, பேரனை கூட்டுட்டு. அவனுக்காக வெயிட்டிங். அவன் வந்தவொடனே கொஞ்சம் பெரிய கம்பி மாத்தாப்புலாம் இருந்தது, அதை வச்சு பேரன் ஒரு 2 கம்பி மாத்தாப்பு சுற்றினார். அப்புறம் என்னோடய பொண்ணு போயிட்டு இந்த புஸ்வானெல்லாம் வச்சு வெடிச்சிட்டு மழை காலமாக இருக்குது, சீக்கிரமாக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour கூட இல்லை, உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. மழைக்கு முன்னாடியே வீடு போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் பேரன் வந்து ஜாலியாக கம்பி மாத்தாப்பு சுற்றிட்டு இருந்தார். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அப்போ அதில் ஜாயின் பண்ணல. இப்போ தான் யோசிக்கிறேன், ஐயோ நம்மளும் சேர்ந்து வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பேரன் வந்தப்போ அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு நான் உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் தீபாவளி போச்சு, தீபாவளி இப்படி தான் கொண்டாடணும். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க, என்ன ஸ்வீட் பலகாரம் செஞ்சீங்க, எப்படிலாம் படைச்சிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோவெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு, அதனால் வீடியோலாம் போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும்.